ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் கவலையும் கண்ணீரும் தீர்ந்து விட்டது குழந்தையே. சந்தோஷ காலம் பிறந்து விட்டது. சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவமாக இருந்தாலும் என் ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் நான் இருந்து கொண்டு உன்னை வழி நடத்தி செல்வேன். உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் நீ என்னை அழைத்தால் உடனே நான் உனக்கு நிச்சயம் என் பதிலை கொடுப்பேன். அதை நீயும் நிச்சயம் உணர்வாய். எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை. மழை வருவதற்கு முன்பு எப்படி மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதைப்போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது. என்னை நீ நம்புகிறாயல்லவா? என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து செவிமடுத்து எடுக்கிறாயல்லவா? அப்படியென்றால் உன்னை நம்பு. உனக்குள் தான் என் ஒலி கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல்புரிய வைப்பேன் என்று நம்பு. அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிகுறிக்கும் தடங்கல்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உன் மனம் இடம் தரவே வேண்டாம். அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என நினை. நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன். என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்து விடாதே. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதனால் நீ எந்த செயலை செய்தாலும் இருமனதாக எதையும் செய்யாதே. முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய். எதற்காகவும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ என்னையே நினைத்து கொண்டு இருக்கும்போது உன் துயரத்தை நான் போக்க மாட்டேனா? அது வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அந்த எண்ணத்தை வளர்த்துக்கொள். இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். உலகில் சாதித்தவர்கள் அந்த எண்ணத்தோடுதான் பல தடைகளை தகர்த்து சாதனைகள் பல புரிந்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. உன் நிழலாக நான் என்றும் உனக்காக இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நம்பிக்கை என்னும் மச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன். என்னை சரணடைந்த உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வை. உன் பாரம் மட்டும் அல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் குழந்தையே. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம் பெறமாட்டாய். எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று இருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும்போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும்போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டது. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான். இதற்கும் எவற்றிற்கும் நீ காரணமில்லை. புரிகிறதா? உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பும் வருவது இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது. முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே. நீ என் அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற உன்னதமான பக்தி கொண்ட என் பிள்ளை. நீ ஜெயமாக நன்றாக நல்ல எதிர்காலத்தை பொற்காலமாய் பெற்று சந்தோஷத்தோடு வாழ்வாய். எங்கு பொறுமை, நம்பிக்கை இரண்டுமே இருக்கிறதோ அங்கு நான் சேவகனாக இருக்கின்றேன். சந்தேகமே வேண்டாம். இவ்விரண்டும் இல்லை என்றால் நான் என்றுமே எட்டி பிடிக்க முடியாதவனாகவே ஆகிவிடுவேன்.
உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க நீ சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்துவிடு, சிலரை கடந்துவிடு. யாரையும் தூக்கி சுமக்காதே. என்றும் சோகமே வாழ்க்கையாகாது. அதே போல என்றும் சுகமாகவே வாழ்ந்துவிடவும் முடியாது. சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும். 1000 முறை சிந்தித்துப்பார், ஒரு முறை முடிவெடு. அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாயிரு, முன்னேற துடிப்பதில் ஆர்வமாயிரு, முயற்சி செய்வதில் பிடிவாதக்காரனாயிரு. என் குழந்தையே, கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இரு, கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு, கோபம் கொள்வதில் கருமியாக இரு, கொஞ்சி பேசுவதில் வள்ளலாக இரு, எதிர்ப்பை வெல்வதில் முரடனாயிரு. கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது. கிடைத்தவையெல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது. ஒன்று நடப்பதை புரிந்தவனாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் புரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றும் இல்லாதவன் வாழ்வில் வெற்றி பெறுவது கடினம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நீ நிச்சயம் அடைவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நீ படும் கஷ்டங்களுக்கு முடிவு வரப்போகிறது. நாளைய விடியல் உனக்கு புது மகிழ்ச்சியை கொடுக்கும். உன்னை தேடி பல அதிர்ஷ்டங்கள் வர காத்திருக்கிறது. அதை நன்றாக பயன்படுத்திக்கொள். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்க உள்ளது குழந்தையே. என் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும். நீ என்னிடம் நன்றி மட்டும் சொல். உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நான் தருகிறேன். நீ இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் நின்று போகுமா, நாளையும் தொடருமா என்று ஏன் குழம்புகிறாய்? இதுவரை நடந்ததும் இனி நடக்கப் போவதும் எதுவும் உன் கைகளில் இல்லை. உன்னால் நடந்ததும் இல்லை. எதற்குமே பொறுப்பாளி இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் குழம்பிக் கொண்டு இருக்கிறாய்? என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் நான் துணை செய்வேன். நீ என் பிள்ளை. நான் தெரிந்து கொண்டவன், என்னால் தேர்வு செய்யப்பட்டவன். உன்னை நான் எப்படி கைவிட முடியும்? இருந்த இடத்திலிருந்தே என்னிடம் பேசு. உன் கவனத்தை என் பக்கம் திருப்பு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் மனதினுள் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே, அது எங்கிருந்து வருகிறது என்று நீ யோசித்தாயா? அது உன் ஆத்மாவிலிருந்து வருகிற என்னுடைய வார்த்தை. ஆழ்மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது. பாரத்தை என் மீது வைத்துவிடு. நீ அதை எடுத்து சுமந்து கொண்டிருக்காதே குழந்தையே. இன்று உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடிவு காலம் பிறந்திருக்கின்றது. நான் முழுமையான கவனத்தை செலுத்த ஆரம்பித்து விட்டேன். உன்னுடைய இழப்புகளின் மதிப்பு கணக்கிலடங்காதது. உன் மனவழி சொல்லி மாளாது. இனி எல்லாம் குறைந்து போகும். கவலைப்படாதே. என் வார்த்தையை நம்பு. நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பாரம் சுமப்பவனான என்னிடம் உன் பாரத்தை இறக்கி வைத்து நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்து கொண்டிரு. உன் பாரத்தையும் வலியையும் நான் என் மீது ஏற்றிக்கொண்டு உனக்கு சுகத்தை மட்டுமே நான் வழங்குவேன். யார் உன்னை புறக்கணித்தால் என்ன? இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறது. சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்ததுண்டா? இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பது இல்லை. உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாய். அது மனதின் வேலை. உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு. எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணிக்கின்றாய். எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வலியை தருவதில்லை. ஆனால் சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கின்றது. சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல மிக உயர்வாக நினைக்கிறது. அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது. கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வலியை தருவதில்லை. வைரத்தின் புறக்கணிப்பு வலியை தருகிறது. இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைவது. அதனால் பிறரை உயர்வாக கருதும்போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகின்றாய். பிறரை தாழ்வாக கருதும்போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கிறாய். உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு உனக்கு வலியை தருகின்றது. உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வலியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது. இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடுகளே அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை. சிறு புல்லும் பெரும் சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன.
அதனால் இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வை. தியானம் செய், இயற்கையை நேசி, உன் வழிகள் மறையும். பாராட்டுக்காக ஏங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார். இது இயல்பே என்று எண்ணு. வேகமாக சென்று கொண்டு இருக்கும்போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க உனக்கு நேரம் இருப்பதில்லை. அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து கொள்வதும் இல்லை. அது இயல்பாய் இருக்கிறது. அதே போல நீயும் உன் கடமைகளை இயல்பாய் செய். எல்லாம் மாறும். உன் மனம் மாறினால். செயல் புரியும் கடமை மாத்திரம்தான் உன்னுடையது. அதற்கு பலனை அளிப்பவர் எல்லாம் வல்ல உன் இறைவன் என்னும் நான். நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும். என் தங்கமே, வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. அந்த அர்த்தங்களுக்கு நாம் ஓடுகின்ற ஓட்டம், அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர். சிலர் எதற்காக, ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள். இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான். கண்களுக்கு தெரியாது. ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு, பரிவு, பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீயும் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றாய். நேர்மறை உலகில், நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம். நேர்மறை உலகம்தான். ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும். இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது போல. அவன் உயிர் காக்கும் தெய்வம். அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கையின் நிகழ்வு. நீ எதற்கும் பதைக்காதே. என் கை எப்போதும் உன்னை காக்கும். விரைவில் நீ மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க நான் செய்வேன். அதனால் நீ கலங்காதே குழந்தையே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். என் தங்கமே, எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன். உன்னை யார் முன்னிலையிலும் நான் தாழ்ந்து போகவிட மாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் தங்கமே. அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. அதற்கான வாய்ப்பையும் உனக்கு நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன். வாய்ப்பை உன்னோடு நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன். உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன். உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தியடிப்பேன். உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எறிவதை நான் உணர்கின்றேன். ஆனால் விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்குமிங்கும் மாடிக்கொண்டு இருக்கிறது. அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு. அதில்தான் நீ இப்போது இருக்கிறாயேன் தங்கமே. அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் அதில் நிலை பெற்று நீ உறுதி கொண்டாய். என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய். இருந்தாலும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது. உன்னை நான் கலங்க விடமாட்டேன். உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்போது காட்டுத்தீயாய் உருவெடுக்கும். அதை எதனாலும் அணைக்க முடியாது. ஏனென்றால் உனக்கு துணையாக உன் பக்கவாட்டில் நான் உனக்காகத்தான் அமர்ந்திருக்கின்றேன். உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகிறது என்றால் அதை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் என்று அர்த்தம். அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப்போகிறது. பொறுமையோடு காத்திரு. அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை குழந்தையே. அது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும். நான் கம்பீரமாக உன் மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன், அது உனக்கு தெரியவில்லையா? நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் நான் உன்னை நினைப்பேனா? இல்லை. யோசித்துப்பார். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள், மனக்கசப்புகள், உறவுகளோடு பூசல்கள், ஆசையாய் வாங்கியது கைவிட்டு போனது. நிம்மதியை இழந்தாய். தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா, இந்த வாழ்க்கையே போதும் என்று அழுது புலம்பினாய். அதையெல்லாம் மறந்து விட்டாயா? அனைத்தையும் நான் அறிவேன். அனைத்தும் நன்மைக்கே. இன்று எப்படி இருக்கிறாய்? தினமும் என்னை பூஜித்தாய். ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் தெரியுமா? நீ என் பொக்கிஷம்.
நீங்கள் அனைவருமே என்னுடைய குழந்தைகள். என் அனுமதியின்றி எவரும் உங்களை தொட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. வலியின் ரண அலைகள் நம்முள் எழும்போது அவை மனதினை தொந்தரவுக்குள்ளாக்க மிஞ்சுபவை குழப்பங்களும் ஏமாற்றங்களும் தான். இது மனதுக்குள் இடம்பெற நாமே வழிவகுத்து தந்துவிடக்கூடாது. நீரில்லாமல் அலைகள் எழாது, விளக்கின்றி ஒளி வீசாது. அதே போல இப்படிப்பட்ட ரண அலைகள் உருவாக ஏற்பட ஏதாவது அடித்தளம் இருந்தாக வேண்டும். அதனை நாம் அமைத்து தந்துவிடக்கூடாது. வழி அலைகள் உள்ளே எழ நமக்குள்ளேயே உழலும் 6 எதிரிகள்தான் முக்கிய காரணம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மத்சரியம் என்னும் இந்த 6 எதிரிகள்தான் முக்கியமான காரணம். இவை மதியை மருள வைத்து மங்கச் செய்து ஆன்மாவின் நிஜஸ்வரூபத்தை மறைத்து நிஜமற்ற இந்த 6 மற்றவற்றை நிஜம் என பார்க்க செய்து விடுகிறது. பணக்காரர்கள் தங்க வளையல் போட்டுக்கொள்கிறார்கள். இதை பார்க்கும் ஏழையின் மனசு கனன்று பொறாமை முளைக்கின்றது. இந்த உன்மத்தமும் பின்வரும் நினைவினை திரித்து விடுகின்றது. எனக்கு அதுபோல வேண்டும். இப்படித்தான் எல்லா ரண அலைகளும் உருவாகின்றன. இந்த திருட்டு எண்ணங்கள் எந்த அளவுக்கு ஒருவனை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிவிடும் என்பதை எப்படி உங்களுக்கு நான் விளக்குவேன்? மொத்தத்தில் உள்ளுக்குள்ளேயே விழித்து கொண்டு காத்திருக்கும் இந்த எதிரிகளை கசக்கி பிழிந்து நீங்கள் வெளியே எறிந்துவிட வேண்டும். இந்த 6 எதிரிகளை மட்டுப்படுத்தும் போது மனதினை குழப்பி மருள வைக்க வல்ல அலைகள் எழுவது தானாக காணாமல் போக துவங்கும். முழுவதுமாக இந்த எதிரிகள் அழிக்கப்பட்டு விட வேண்டும். இவற்றில் கொஞ்சமாக வேணும் மிச்சம் வைக்கப்பட்டால் அது மீண்டும் நாளாவட்டத்தில் நம் அவயங்களையெல்லாம் தன் உள்ளுக்கு இழுத்து கொண்டு நம்மை கலங்க வைத்து வென்றுவிடும். நீங்கள் இந்த 6 எதிரிகளையும் அடக்கவல்ல புத்தியை அடைய வேண்டும். அதே புத்தியை வைத்து மீண்டும் வளராதவாறு கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள், நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்தாக வேண்டும். உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ என்றும் மறவக்கூடாது. உன் மனம் எப்போதும் இறந்த காலம், எதிர்காலம் பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் உன்னால் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை. வாழ்க்கை என்பதே இந்த நொடியில் நீ செய்திடும் செயலை பொறுத்து உள்ளது. நீ உன் வாழ்வில் சகல வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டுமானால் சிலவற்றை நீ பின்பற்ற வேண்டும். உனக்கு தெரியாத ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் என்று மற்றவரிடம் காட்டிக்கொள்ளாதே. அதை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம். சூழ்நிலையை உருவாக்க சமாளிக்க தெரிந்து கொள். ஏனென்றால் எந்த சூழ்நிலையாயினும் அதை கையாள தெரியவில்லை என்றால் உன்னால் தோல்விகளை தவிர்க்க முடியாது. உன் வெற்றிக்கு நீ மட்டுமே காரணம். ஆனால் அதே தோல்வியுற்றால் அதற்கு பிறரையும் மற்ற சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுவது மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி உனக்கு வேண்டுமெனில் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து. இந்த மனநிலை உனக்கு நிம்மதியை அள்ளித்தரும். கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, சூழ்நிலைகளை அணுகும் முறைகள், விடாமுயற்சி, பொறுமை, கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கை இவையெல்லாம் உன் வெற்றி காணப்படிகள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. இந்த உலகம் இன்னும் உன்னை போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொள்கின்றேன். எத்தனை கவலை, கஷ்டங்களை நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் அப்பாவுக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கி தள்ளி, அடடா, நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன். பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது என் தங்கமே. யாரேனும் ஒருவர் தன்னை பாபாவின் குழந்தையாக பாவித்து பாபாவிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்துக்கொண்டு விட்டால் பாபா அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தனது குழந்தையாக ஆக்கிக்கொள்கிறார். அவனுடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் பாபாவே ஏற்பார். பாபாவே கூறியுள்ளபடி ஒருவன் காண்பது என்னை மட்டுமே. எனினும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவர் முழு மனதுடன் என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின் அவன் உடல்,
ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை. பாபாவிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர். ஆனால் பாபாவிடம் சரணடைந்து அவரது குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர்? மனித குலத்தில் உள்ள பெரும் குறை இது. சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பது இல்லை. தமது குழந்தைகளுக்கு அமானுஷ்யமான அதிசயத்தக்க உதவி பாபா அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது. உண்மையிலேயே நீ பாபாவிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தையெனில் வேண்டியதை அளிக்க தயாராக பாபா இருப்பதை நீ உணர்வாய். பாபாவிடம் இந்த கணமே பூரண சரணாகதியடைந்து பார். மற்ற எல்லாவற்றையும் பாபா பார்த்து கொள்வார். நீ எதிர்பார்க்கும் இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் நாளை உன்னை வந்து சேரும். இது உன் சாய்தேவாவின் என் சத்திய வாக்கு. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு முடியாதது எதுவும் இல்லை. கடின உழைப்பால் மட்டுமே கடவுள் நம்பிக்கையை வளர்க்க முடியும் என்று பலர் நினைக்கிறார்கள். பரம பாதுகாவலரான பாபாவிடம் நாம் சரணாகதியடைந்து முழு மனதுடன் பிரார்த்தனை செய்தால் அவர் மீது உறுதியான நம்பிக்கையின் சக்தியை அவர் நமக்கு வழங்குவார். பாபாவின் மீது அத்தகைய உறுதியான நம்பிக்கையை வளர்க்க நாம் தொடர்ந்து அவருடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும். அவருடைய தெய்வீக தங்குமிடத்தை தேடுவதற்காக அவரது லீலைகள், அவரது உறுதியான வார்த்தைகளை நினைவுபடுத்த வேண்டும். பாபாவின் நாமத்தை உச்சரிப்பதன் மூலமும் அவருடைய உபதேசங்களை சிந்திப்பதன் மூலமும் நாம் நமது நிலையற்ற மனதை கட்டுப்படுத்தி கொண்டால் பாபா நமக்கு அறிவூட்டி நம் இதயத்தில் நம்பிக்கையின் கோட்டையை உருவாக்கி அங்கேயே குடியிருப்பார். பாபா மீதான நம்பிக்கையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. பாபா தனது தீவிர பக்தர்களுக்கு நேர்மையான நடத்தை, நல் சிந்தனையுடன் தம்மை நோக்கி வருவதற்கான விருப்பத்தையும் அருளுகிறார். பாபா பிரபஞ்சத்தின் உயரிய குரு. அவரே நம் பாவங்களை நீக்கி நம்மை உண்மையின் தூய வடிவமாக மாற்றி பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்காமல் நம்மை காப்பாற்றுவார். நாம் அவரிடம் மனப்பூர்வமாக நம்மை அர்ப்பணித்து நமது பெரும்பாலான நேரத்தை அவருடைய சேவைக்காக அர்ப்பணிக்க வேண்டும். நமது ஒவ்வொரு எண்ணத்தையும் பாபாவிடம் ஒப்படைக்க வேண்டும். பாபாவின் அருளால் துளிர்விட்ட பக்தி நம்பிக்கை என்ற முழு மலர்ச்சியாக மாறும். பாபா மீதான நமது அன்பு ஆழமாகும் போது அவர் நம்மை மகிழ்ச்சியின் புகலிடத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து செல்வார். அவர் மீதான நமது நம்பிக்கையை வலுப்படுத்துவார். பாபாவிடம் ஒரு உருக்கமான பிரார்த்தனை அவரது இதயத்தை எப்போதும் நம்முடன் இருக்கும்படி தூண்டும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.